Hi guys, welcome to Vijay Raji Vlogs. Hi guys, welcome to Vijay Raji Vlogs. இப்போ நாங்கள் எங்கே வந்திருக்கோம்? எங்கேயுமே வரல, எங்கள் ஊர்லேயே தான் இருக்கோம். மீனுக்கு போனோம். வலை எடுத்துன்னு அப்பா நான் இவன் தம்பி வரல 4 பேர் மீன் பிடிக்க போனோம். போயிட்டு மீன் நல்லா வர மாட்டிச்சா, அதனால சரி நாங்கள் கொஞ்சம் வர்த்தகத்துக்கு எடுத்துக்கிறோன்ட்டு வறுத்து எங்கள் வீட்லேயே க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் ரெடியாக எடுத்துன்னு வந்துட்டோம். தம்பி என்ன பண்ணுறான், மீனுக்கு எல்லாத்துக்கும் மசாலா அதெல்லாம் போட்டுன்னு இருக்கான். நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, எல்லா வேலையும் அவன் பண்ணின்னு இருக்கேன். நாங்கள் சும்மா வெட்டியாக இருக்க டைமில் உங்களுக்கு விளாக் அது எடுக்கலாம். நல்லா இருந்தால் போடுவோம், இல்லைன்னா டஸ்ட்பினில் போடுவோன்ட்டு எடுக்கிறோம். ஓகே, காப்பிரைட் ஒன்று இல்லை பெருப்பால் அடிப்போம். வாங்க வந்துடலாம். இப்போ தனியாக தான் கல் வச்சு மண்டெல்லாம் வச்சு ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு மண்டை வைக்கிறதுக்கோசம் இந்த பையன் எங்களுக்கு அங்கேயும் இங்கேயும் அழி விட்டுருக்கான். வாங்க போகலாம். என்னப்பா ஏதோ பேசலையா? வா 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 ஏதோ பேச ஏதோ ஒன்றும் இல்லை. அவ்வளோதான். கால் அடிபடிச்சு நொண்டி நொண்டி நடக்கிற போல இருக்கு. குழந்தைங்களும் அழகா பண்ணும் போல. நாங்கள் என்ன பண்ணுறோன்னு தெரியாமல் எங்களுக்கு இது செய்யணும் சாப்பிட்ணும் அது பெருசு இல்லை. இன்னைக்கு நாள் எப்படி ஓட்டுறதுன்னு தெரியல. அதுக்கோசம் என்னென்னமோ பண்ணின்னு இருக்கோம். உங்களுக்கு என் செல்லத்தை காட்டுறேன். மீன் பிடிக்கிறதுல போயிட்டு என் செல்லம் எப்படி அசிங்கமாயிடுச்சு. போய் நல்லா கழுவணும். ஃபுல்லாக கேரா ஐயோ ஃபுல்லாக சரி ஒருத்த மட்டும் வேலை செய்கிறான். இவனும் சும்மா இருக்கான், நானும் சும்மா இருக்கேன். நம்ம என்ன வேலையா செய்ய போறோம்? சும்மா பார்க்க போறோம். இருக்கட்டும், அதுக்கு நம்மளுக்கு என்ன சம்பந்தம்? டேய் புறா, நான் வேலை செய்யண்டா. டேய் நானு நீங்களாம் வேணாடா. மண்டை ரெடி பண்ணிட்டோம், அடுப்பு ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே ரெடி. இப்போ தவா வச்சு எண்ணெய் ஊற்றி வறக்கிறது தான் வேலை. உங்களை காட்டுறேன். மண்டை ரெடியாச்சு, அடுப்பும் ரெடியாச்சு. அப்படிதான் முறுக்கின்னு இருக்கு, மூணுமே அப்படிதான் இருக்கும். எந்த வீட்டில் தாங்கிறான் அவன்? சிவராஜு எங்கடா இருக்கா? எங்கடா இருக்கிறான்? அங்க யுவராஜ் எங்க இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. நொண்டி கலை வச்சு நொண்டி நிக்கிறேன். எதுக்கு இந்த சிரிப்பு? நொண்டி கடை டே வேணா எதுக்குறா நொண்டி நிக்கிற? எல்லாம் ரெடி. நான் போயிட்டுனாப்படா என்ன ஒரு பாக்கெட் ஏற்றுன்னு வந்துட்டான். கொஞ்சம் ஏற்றுனாடான்னா ஒழுங்காயிடு. அரை வர ஒழுங்கா எடுக்கிறியா? செருப்பு செருப்பு நீ போட்டு வச்சுக்கிறேன். செருப்போட இதுல வெட்டி போட்ட மண்டெல்லாம் காணோம். இதோ அது இது ஆடுண்டா. இல்ல எனக்கு அந்த கட்டை தான் வேணும். இதோ இது ஆடுனா அது ஒரு காட்டினாப்பா எடுத்துக்கலாம்டா. மண்டை இல்லையா? டேய் அக்கா வணங்கா. தவா சொன்னேன், தவா இல்ல வானால். வானால் சொல்லிங்களா வானால் சொல்லிங்களான்னு தெரியல. நாங்க பானாலும் சொல்லுவோம் வானாலும் சொல்லுவோம். இன்னும் ஒரு பேனும் வலிவு பேன், அவ்வளவுதான். கேமராமேனக்கா கரெக்டா எடுங்கக்கா. போட்டு மன வீடியோ வந்துச்சேனா பரவாயில்லையா? பரவாயில்ல, அப்புறமா டெலிட் பண்ண சொல்லாம இருந்தா சரி. முதல்ல வீடியோ நான் இப்ப டைம் பாஸ் தான் சும்மா இருந்தேன். நல்லா இருந்தா போடுவீங்களான்னு போட மாட்டேன். நல்ல பட்டு விடாது உள்ள இங்கெல்லாம் அதெல்லாம் பார்க்க கூடாது. நான் உள்ள போய் அதை எடுத்து சாப்பிடுவேன். இது ஒரு பல்லி வந்தா கூட நாங்க அதை எடுத்து போட்டு மீனை மட்டும் வறுத்து சாப்பிடுவோம். சத்தியமா அது நடந்தா மணி செய்வான். ஒண்ணு தெரிஞ்சு போச்சுடா, இந்த பிரபஞ்சத்துல உங்க மத்தியில இந்த உசுரை காப்பாத்துறது ரொம்ப சிரமம். மணி பாடுற உன்ன 8 ஊரு எச்சில் ஊரும் லிஸ்ட் இருக்கு கையில. எங்க ருசிய அடிச்சுக்க சாப்பாடு எவனும் செய்யல. மீன் ரெடி, மீன் போகுது. என்ன ஏரியா மீன் காட்டி அது பயிர் தான் சீக்கிரம் பண்ணலாம். கம் பண்ணு. ஒவ்வொன்னா இது கையிலே போலாம்டா. நீ உள்ள பத்துதுடா. ஐயோ எதை வெடி தம்பி, எண்ணெல்லாம் மூஞ்சில பட்டுதுன்னா அவ்வளவுதான்.
பண்ண ஒன்னால பண்ணுமா அப்படியே பண்ணிடுறாங்க. என்ன ஓட கண்டிப்பா என்ன காய் நல்ல பக்கம் இது இந்த ஃபோக்கஸ் தான் ஒயிட் கேட்டா நான் பண்ணவா? யாருடா நீ? இங்க முட்டு பை புள்ளடா. வெங்காயம் இந்த போறப்புதான் நல்லா சாப்பிட போகுது. என்ன ட்ரை பண்ணு அதுதான் வேலை. என்ன வேஸ்ட் பண்ணாத கவர்மெண்ட் என்ன பயன்ட்டோம். ஏய் அவ்வளோதான். இதுக்கு மேல என்னடா கலர் வரணும்? என்ன பண்ண போறோம்? மீன் வரைக்கும் போறோம். மீன் தானே வத்தணும். வரைக்கும் சரி வத்தன இருக்கும். பின்னால மண்ணு போகும்போது இதுல கவுத்து போறேன். பின்னாடி மீன் வேற இருக்கு. வறுக்காத மீன். மூஞ்சி நேரா ஸ்மோக் போட்டுவீங்களா? எஃபெக்ட் போட்டீங்க. வறுத்த மீன், கருவேப்பிலை, போடுறா, வெங்காயம், ஆனியன். இது என்ன இலை சொல்லுங்க? கருவேப்பிலை. இல்ல நீ சொன்னதுதான். ஒரு பக்கம் எதிர மீன் இந்த இடத்துல நாங்க ஒருத்தரை மிஸ் பண்றோம். எங்க தலைவன், எங்க குரு, எங்களோட ஹெட்டு, எங்களுக்கு எல்லாமே அவன் தான். விஷ்ணு. விஷ்ணுவை இந்த இடத்துல நாங்க மிஸ் பண்றோம். இதுக்கு முன்ன அவனுக்கு பிராங்க் கால் ஒன்று பேசியிருக்கோம். அது வீடியோல இருக்கு. அது பாருங்க, அவன் யாருன்னு தெரியும். உண்மையிலேயே என் தலைவனே அவன் தான். அவனை பார்த்துதான் ஏன்டா நான் அவனுக்கு பேசுறேன். அவனை பார்த்துதான் நான் இந்த சேனல் ஆரம்பிக்கணும் ஆசை. அது ஏன் காரணம் என்ன காரணம்லாம் தெரியல. அவன் மூஞ்சி அப்படிப்பட்ட மூஞ்சி. ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ. எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ. எவ்வளவு வெள்ளியா அழகா செம்மையா இருப்பான் ஆளு. அவனை பார்க்கும்போது இவன் இப்படி இருக்கானே, இவனை எப்படியாவது நம்ம சேனல் எடுத்து வந்து காட்டணும், இவனை ட்ரெண்ட் ஆகிக்கணும்னு ஒரு ஆசை. அப்போ அவனை ட்ரெண்ட் ஆகுனா நம்மளுக்கு சேனல் தேவை. சேனல் தேவைன்னா ஆரம்பிக்கணும். அதனால தான் அப்போ ஆரம்பிச்சது தான் இந்த சேனல். ஓகே, அவனுக்கு வசம் ஆரம்பிச்சது. எங்கள் இடத்த பார்த்தீங்களா? இதுதான் வில்லேஜ். எல்லாமே நேச்சுரலாக இருக்கும். இன்னும் கொஞ்ச நேரம் போனால் அந்த இடத்துல மாட்டு சாணி தான் இருக்கும். மாடு ஒன்றும் வந்து கட்டல. இந்த சிட்டி பாய் இனிமேல் இடத்துல அங்கே தான் இல்லை. நாங்கள் இப்படி தான் வீடியோவும் இருக்கும். இஷ்டம் இருக்கிறவங்க பாருங்க, இல்லாதவங்க பார்த்துட்டு போங்க. பாவம் நாங்கள். சரியா? பார்த்துட்டு போனால் மட்டும் பார்த்தாது. இந்த லைக்கு, ஷேரு, சப்ஸ்கிரைபு எல்லாம் பண்ணி விட்டா நல்லா இருக்கும். நீ இல்லாமல் தனி பைத்துக்கு என்ன பேசுறா? வாடா, இது கம்பெனி கொடுறா வாடா. ஆகாஷ் நல்லா வீட்டுல அது லாபா போட்டு ஃபோன் கேளான்னு உள்ள போறேன். இந்த இங்க உட்காந்து பேசி எது இருந்தாலும் இங்க உட்காந்து நிறைய பார்த்துல மைக் ஆன் பண்ணிட்டு போயிடுறான். தண்ணி பிடிச்சு வந்து ஊத்துறான்னா அவன் நினைச்சு போறான். பட்டன்னு வெடி எரியும். நல்லா கொளுத்திட்டு எண்ணெய் எரி வச்சு தண்ணி ஊத்துறா. தண்ணி ஊத்துற மண்ணெண்ணெய் இருந்தா வந்து ஊத்துறா. அப்படியே ஸ்டேபிள் ஆயிடும். நாங்க அது ஏன்னா பெட்ரோல் ஊத்துனாலே ஏறும். பெட்ரோல் வாங்க போறதா? என் பைக்கில் பெட்ரோல் எடுக்க முடியாது. ஓசிக்காங்க போவ போ. நீ ஈஸியாக எடுக்கலாம். ஓசி டேங்கில் போட்டு கொஞ்சமாக பெட்ரோல் வர டக்குனு விட்டு அப்படி வரும். நான் நீ இன்ஸ்டாகிராம் வீடியோவில் பார்த்துருப்பேன். அது மணி பண்ணிக்கிறான். அன்னைக்கு ட்ரெயினில் பார்த்துனுங்கிறேன்டா, நான் பார்க்கல. பார்த்துங்க சொன்னாங்க. இவன் வந்து என்ன பண்ணிட்டுக்கிறான், ட்ரெயினில் உட்காந்துக்கிறான். கூட ஒருத்தர் வந்து ஒரு டைட்டு போல. அவர் வந்து கையில் காசு, ஃபோனு எல்லாத்தையும் வச்சு நின்றுக்கிறாரு. டைட்டு வர அப்படியே பத்துன்ட்டுக்கிறாரு. அப்படியே டேய் செருப்பால் அடிப்பேன். இவன் வந்து எதிர உட்காந்துக்கிறான். அவன் நோட் பண்ணிட்டான். நைட் டைம்ல வர யாருமே இல்லை. சரி இவன் ஃபோன்லாம் வச்சுக்கிறாரு ஏன்ட்டு கொன்றுவேன். வந்து பக்கத்துல இருந்து உக்காந்து, நான் உண்மையாதான் சொல்றேன், கம்முன்னு பக்கத்துல இருந்து உக்காந்துட்டு போய் சொல்லுங்கிறான். நீ எப்படிதான் சொல்லுவ?
போயிட்டு நல்லா தூங்கி அப்படியே விட்டாரா, காசு கீழே வந்துச்சு, போனும் சரி கீழே வந்துச்சு. தப்புன்னு அப்புறம் யாரும் ஆள் வராங்கன்னு பார்த்தான், எடுத்துட்டு அவங்க கையில குடுத்துட்டான். நான் கீழே வந்துச்சு நான் எப்படி குடுத்துறான். அந்த அளவு நல்ல பையன் இவன். ஓகேவா, நம்புங்க. என்னடா உன் அப்ப இல்லையா எதுவும் ஓட்டியா? என்னடா சிரிக்கிற? இது எல்லாமே கற்பனையே, எதுவுமே உண்மை இல்லை. ஆனா பண்ண முடியாது தான், எடுத்து அவங்க கையில் குத்துருவான். பண்ண முடியாது. என்னடா நல்லபடியா பேசுறா, இந்த மாதிரி என்ன இருந்தா நல்லா பேசு. தெரியுமா உங்க செட்டி விஷ்ணு, அவனுக்கோசம் நாங்க சேனல் ஆரம்பிச்சோம். இப்பதான் அவங்க கிட்ட சொன்னேன் எதனால சேனல் ஆரம்பிச்சோம், என்ன பண்ண போறோம்ட்டு. அவன் அழகை வந்து இந்த உலகத்தை காட்டணும். அவன் என்ன அழகு, என்ன நட, என்ன பேச்சு, அவன் ஸ்டைலு. அவர் கண்ண பாரியா, அவர் கலர பாரியா, ஐயோ அவர் ஸ்டைல பாரியா. அது உலகத்துக்கு காட்டணும். அதுக்கோசம் அது எப்படி காட்டணும் எங்களுக்கு தெரியல. ப்ரோ அது எடு ப்ரோ, தட்டு எடு ப்ரோ, முடிஞ்சிச்சு. அதை காட்டணுமாடா. அதை இப்பதான் இவங்க சொன்னேன், சேனல் ஒன்று ஆரம்பிக்கணும்ல. ஏதாவது வீடியோ வந்து போட்டா தானே. அதுக்கு ஸ்டார்டிங்கே கூப்பிட்டா வரமாட்டாரு. சாரி விஷ்ணு அங்கிள், விஷ்ணனா மன்னிச்சிருண்ணா, தலைவா மன்னிச்சிரு. காட்டணும். முதல்ல நாங்க வீடியோ கொஞ்சம் கொஞ்சமா போட்டு கொஞ்சம் லைட்டா டெவலப் ஆயிடும் நினைச்சோ. அதான் இவர் தான் எங்க தலைவன், எங்க குரு இவர் தான் அப்படின்னு விஷ்ணு கூப்பிட்டு நான் காட்டுவேன். அப்ப தெரியும் விஷ்ணுனா யாருன்ட்டு. தெரியாது இப்போதைக்கு யாருக்குமே. இனிமேல் விஷ்ணு நீங்க வீடியோல பாப்பீங்களோ இல்லையோ தெரியல, விஷ்ணுன்ற பேரு உங்க காதில் எப்பவுமே கேட்டுன்னு இருக்கும். விஷ்ணு தான் ஒரு பிராண்ட்.